ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் எப்படி செய்வேனோ அப்படி ஒரு சிக்கன் ஊறுகாய் செய்வோமா. அதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அது, உப்பு இவ்வளோத்தையும் மட்டும் விரசி ஒரு அரை மணி நேரம் சிக்கனை அப்படி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சட்டியில் வந்து எண்ணெய் சூடாக்கி அதில் போட்டு நல்லா மொறுன்னு பொரிச்சிடணும். அதுக்கு இறைச்சி பொரிச்சு எடுக்கும்போது மேலே வந்து கும்பளியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கும்பளியெல்லாம் அடங்கி வரக்கூடிய நேரத்தில் அந்த சிக்கனை வெளியே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு தாளிக்கணும். சரி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடமைக்குன்னு போடக்கூடாது, நிறைய அரைச்சி போடணும். கிட்டத்தட்ட நான் 4 ஸ்பூனு, கொஞ்சம் பெரிய ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கேட்டதில். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போட்டிருக்கேன். ஒரு ஒரு சின்ன ஒரு 2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு கிண்டிட்டு, அப்புறம் தேவையான உப்பையும் போட்டுட்டு பொரிச்சு ஒதுக்கி வச்சுப்போம் பார்த்தீங்களா இறச்சி, அதையும் தூக்கி உள்ளே போட்டு நல்லா கிண்டணும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஊறுகாவை அப்படியே எடுத்து ஒரு சூடு சோறுக மேலே வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி வாயில் தூக்கி போட்டோன்னு வைங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.